விஜய் ஆசிர்வதிக்கும் விஜயபாஸ்கர்கள் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில், அரசாங்க பணத்தை தொடமாட்டேன், தொட்டால் விடமாட்டேன், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டேன் என்பது தூய சக்தி விஜயின் பொய் வேட கப்சாக்களில் ஒன்றாகும் என்று சாடியுள்ள முரசொலி நாளேடு, அந்த தூய சக்தி கட்சி ஆரம்பித்த 2 ஆண்டு காலத்தில் செலவழித்த தொகை எவ்வளவு, அதை செலவு செய்தவர்கள் யார் என்பதை சொல்ல முன்வருவாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. விஜய்க்கு ஏற்கனவே வரி கட்டாத புலி என்றுதான் பெயர் என குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, புலி திரைப்படத்துக்கான பெற்ற வருமானத்தில் 15 கோடி ரூபாயை கணக்கில் காட்டாமல் மறைத்ததை வருமான வரித்துறை ஆதாரங்களுடன் கண்டுபிடித்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த அப்பட்டமான வரி ஏய்ப்பிற்காக 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த அபராதத்தில் இருந்து தப்பிக்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் விஜய் மேல்முறையீடு செய்தார். கடந்த பிப்ரவரி 6 அன்று உயர்நீதிமன்றம் விஜய் மனுவை தள்ளுபடி செய்தது. வரி ஏய்ப்பு செய்தது உண்மைதான், அபராதத்தை செலுத்தியே தீர வேண்டும் என்று அதிரடி தீர்ப்பளித்ததை முரசொலி தலையங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஏற்கனவே வெளிநாட்டு இறக்குமதிக்காருக்கு வரி கட்டாத வழக்கும் அவர் மீது உண்டு என்று தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, நடிகர்கள் நிஜ வாழ்க்கையிலும் ஹீரோக்களாக இருக்க வேண்டும், வரி ஏய்ப்பவர்களாக இருக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியால் கண்டிக்கப்பட்டவர்தான் அவர் என்றும் முரசொலி சாடியுள்ளது. கடந்த 40 நாட்களாக நடந்து கொண்டிருக்கும் குதிரை பேரத்துக்கு விலை என்ன என்பதை நாடு அறியும். இவை போதாது என்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி விலக வைத்து வருகிறார் துர்நாற்ற சக்தி விஜய். அவரால் பதவி நீக்கம் செய்யப்பட்டு தவேகாவில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறவர்கள் அனைவரும் துர்நாற்ற சக்திகள்தான் என்பதை மக்கள் அறிவார்கள் என்று முரசொலி தலையங்கம் விமர்சித்துள்ளது. விராலிமலை விஜயபாஸ்கருக்கு குட்கா விஜயபாஸ்கர் என்றுதான் பெயர். சென்னையில் சட்டவிரோதமாக தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்ய அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், IPS அதிகாரிகள், வணிக வரித்துறை அதிகாரிகள் மற்றும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு லஞ்சம் தரப்பட்டதாக 2017ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் குற்றச்சாட்டு எழுந்தது. குட்கா வியாபாரிகளிடம் வருமான வரித்துறை விசாரணை நடத்துகிறது. அப்போது தங்களது வியாபாரத்துக்கு துணை நின்றவர்கள் அதிமுக ஆட்சியில் யார் யார் என்பதை வியாபாரிகள் டைரி எழுதி வைத்திருந்ததாக முரசொலி தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் மத்திய கலால் வரித்துறை தாக்கல் செய்த பதிலில், டெல்லியில் இருந்து தமிழ்நாட்டுக்கு ஏராளமான குட்கா பொருட்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதை விற்பதற்காக 55 கோடி ரூபாய் வரை ஹவாலா முறையில் பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டு இருந்ததாக தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, வருமான வரித்துறையும் இதனை வலிமைப்படுத்துவது மாதிரியான ஆதாரங்களை கொடுத்ததாகவும் தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி அப்துல் குத்தூஸ் அமர்வு CBI விசாரணைக்கு உத்தரவிட்டதாகவும் கூறியுள்ளது. 40 கோடி ரூபாய்க்கு மேல் லஞ்சம் பெற்றது தொடர்பாக வருமான வரித்துறை அதிமுக ஆட்சியில் தலைமைச் செயலாளருக்கு ஒரு கடிதம் அனுப்பியதாகவும், அதில் அதிமுக ஆட்சி காலத்து அமைச்சரான விஜயபாஸ்கர், 2 DGPக்கள் பெயர்கள் இருந்ததாகவும், விஜயபாஸ்கர் லஞ்சம் பெற்றதற்கான ஆதாரங்கள் கொண்ட கோப்பு ஒன்றை வருமான வரித்துறை அனுப்பியிருந்ததையும் சுட்டிக்காட்டியுள்ள முரசொலி தலையங்கம், அவரைத்தான் MLA பதவி விலக வைத்து தவேகாவில் இணைத்துக் கொள்கிறார் துர்நாற்ற சக்தி விஜய் என்று காட்டமாக தெரிவித்துள்ளது. டாக்டர் விஜயபாஸ்கர் மீது வருமானத்துக்கு அதிகமாக 35.79 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளார்கள். 2023ஆம் ஆண்டு மே 22இல் இருந்து வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இவரைத்தான் துர்நாற்ற சக்தி விஜய் சேர்த்துக் கொள்வதாக தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, கரூர் MR விஜயபாஸ்கர் போலி பத்திரம் தயாரித்து போலீசுக்கு பயந்து தலைமறைவாக இருந்தவர். வேறு ஒருவருக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்துக்கு போலி பத்திரம் தயாரித்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர். இது தொடர்பாக குற்றச்சாட்டு பதிவானதும் கரூர் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டார் அவர். நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. உடனே தலைமறைவானார். கேரளாவில் பதுங்கியிருந்த அவரை தமிழ்நாடு CBCID போலீசார் கைது செய்து இழுத்து வந்தார்கள். திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார். இது தொடர்பாக வருமான வரித்துறையும் தனியாக ஒரு வழக்கை பதிவு செய்துள்ளதையும் முரசொலி தலையங்கம் அடிக்கோடிட்டு காட்டியுள்ளது. இதெல்லாம் அவர் அரசியலுக்கு நுழைந்த காலத்தில் அமைச்சர் ஆவதற்கு முன்பு நடந்தது அல்ல, அமைச்சராக இருந்த பிறகு நடந்தவையாகும்.
2024 ஜூலை மாதத்தில் நடந்தவையாகும் என்று கூறியுள்ள முரசொலி நாளேடு, இந்த யோகிய சிகாமணியையும் துர்நாற்ற சக்தி விஜய் இணைத்துக் கொள்ள இருப்பதாகவும் விமர்சித்துள்ளது. மேலும் முதலமைச்சர் விஜய்க்கு ஊழலை பற்றி பேசுவதற்கு யோகியதை இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.